இன்றைக்கி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாடலிங் வேர்ல்டில் பல நோய் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிகாஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ராப்ளம். அதாவது இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முதல் கொண்டு இன்றைக்கி எல்லாமே கெமிக்கல். இன்றைக்கி சுவாசிக்கிற காற்று, இன்றைக்கி நான் ஒரு சேலத்தில் இருக்கேன் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தோம்னா 2 சிகரெட் குடிச்சதுக்கு சமன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பொல்யூஷன். ஸோ இந்த பொல்யூஷன்னாலையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கெமிக்கல்னாலையும் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் தான் சாப்பிட்றோம், நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஹைப்ரேட், எல்லாமே கெமிக்கல் மருந்து. இன்றைக்கி 6 மாதத்தில் வரக்கூடிய அரிசி 3 மாதத்தில் வருது. எப்படி வருது? எல்லாமே கெமிக்கல். ஸோ நம்ம என்னடா நமக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் 40 வயசுக்கு மேலே நமக்கு வியாதி வருது அப்படின்னா, ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சுவாசிக்கிற காற்று இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் வளர்ந்துட்டோம். ஸோ அந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 2G 3G 4G 5G ப்ளஸ் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ ரேடியேஷன் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்ம என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கல வரைக்கும் செல்லானால தான் நம்ம உடம்பு. சயின்ஸாக சொல்ல போனோம்னா, அப்பாவோட விந்தணுக்கள் மூலிமா அம்மாவோட கருமுட்டையில் போய் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இப்படி 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் இப்படி ஒரு குழந்தை முழு உருவம் ஆகிறதுக்கு கண், மூக்கு, காது, வாய் எல்லாமே, ஹார்ட்டு, லிவர், கிட்னி எல்லாமே செல்ஸானது தான் நம்ம உடம்பு. மில்லியன் ட்ரில்லியனான செல்ஸானது தான் நம்ம உடம்பு. ஸோ உச்சந்திலேருந்து உள்ளாங்கல வரைக்கும் நம்ம கோடிக்கணக்கான அணுக்கள் ஆனது தான் ஒரு குழந்தை வந்து முழுசாக 9 மாதம் கழித்து 10 மாதம் கழித்து வெளியில் வருது. ஸோ நமக்கு எந்த இடத்துல வியாதி வருதோ அந்த இடத்துல நமக்கு அணுக்கள் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஹார்ட்டு நமக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஹார்ட்டை சுற்றி இருக்கிற செல்ஸ் நமக்கு டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் பிளாக்கேஜ் வருது, அந்த வால்வில் பிளாக்கேஜ் வருது. அதே மாதிரி தான் லிவர், கிட்னி, லங்ஸ் எல்லாமே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா செல்லை ரீஜெனரேட் பண்ணணும். செல்லை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு அலோபதி, இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லையோ சித்தாலையோ எதுலேயுமே எந்த ஒரு மெடிசன்ஸும் கிடையாது. கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், மெடிசன்ஸும் இல்லை. செல்லை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு ப்ராடக்ட், சப்ளிமெண்ட் ஃபுட்டு சூப்பர் லைஃப் STC30 மூலயமா, இந்த ப்ராடக்ட் மூலயமா டாக்டர் ஃபிட்ஸுலி நிபிலி பயோகெமிஸ்ட்ரி லேப் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அவர் தான் பேட்டன்ட் ரைட் வாங்கியிருக்காரு. மாலோஸ் டொமஸ்டிகாங்கிற ஆப்பிள்லேருந்து எக்ஸ்ட்ராக்டு, பில்பெரி பேக் கேண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்டு, ப்ளஸ் நம்ம வீட்டிலேருந்து கோதுமையிலேருந்து. ஸோ இந்த மாலஸ் டொமஸ்டிகாங்கிற க்ரீன் ஆப்பிள் நான் சொன்னேன் இல்லையா, க்ரீன் ஆப்பிள் வந்து நியர்லி ஒரு 7000 க்ரீன் ஆப்பிள் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. நம்ம டாக்டர் ஃபிட்ஸுலி கண்டுபிடிச்சோட க்ரீன் ஆப்பிளோட பேர் வந்து மதர் பிளான்ட்டோட நேம் வந்து மாலஸ் டொமஸ்டிகா. அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சீ சோர்ஸ்லேருந்து ஒரு 3797 ஃபீட்டில் விளையக்கூடிய ஒரு க்ரீன் ஆப்பிள். அது பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அந்த க்ரீன் ஆப்பிளோட தன்மை என்னன்னு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம், கீழே விழுந்துடுறோம், இல்லை அடிபட்டுருச்சு, ஏதோ ஒருத்தர் அடிபட்டுச்சு வச்சிங்களேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே போகாமல் ஃபஸ்ட் எய்டு பண்ணாமல் மெடிக்கல் ஏதாவது மாத்திரை மருந்து வாங்காமல், டிடி இன்ஜெக்ஷன் போடாமல், பேண்டேடு போடாமல் இருந்தீங்கனாலே ஒரு 2-3 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணு ஆறி இருக்காதா? கண்டிப்பாக ஆறி இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம உடம்பில் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மை, ஹீலிங் தன்மை எல்லா உயிரினத்துக்கும் உண்டு. நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங், மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் உண்டு. எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இரவு 11 மணிலேருந்து விடிகால 3 மணி வரைக்கும் நம்ம கணையம் தான் நம்மளுடைய முதல் டாக்டர். பேண்ட்ரியாக்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இந்த கணையம் பார்த்தா, அதனால தான் நம்ம வந்து இரவு 8 மணிக்குள்ளே நம்ம டிஃபனை சாப்பிட சொல்லிடுவோம். ஸோ 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நீங்கள் பெட்டுக்கு போயிடணும். 2 ஹவர்ஸ் கேப் வச்சு 10 o'clock நீங்கள் போய் பெட்டில் படுத்துட்டிங்கன்னா, ஸோ 11 o'clock மேலே நீங்கள் ஸ்லீப் மோடில் இருக்கும்போது நம்ம பேண்ட்ரியாக் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 24 ஹவர்ஸில் அது ஒர்க் பண்ணுற டைமே 4 ஹவர்ஸ் தான். இரவு 11 மணிலேருந்து விடிகாலத்தில் 3 மணிக்கு தான் வேலை செய்யும். அது வந்து நம்ம உடம்பை க்ளீன் பண்ணிவிட்டு போகும். நம்ம முதல் டாக்டர் நம்மளுடைய பேண்ட்ரியாக் தான், நம்ம உடம்புலேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாலஸ் டொமஸ்டிகாங்கிற ஆப்பிள். நம்ம நீங்கள் செடியில் இருக்கும்போதோ, இல்லை இயற்கையில் சீரழிஞ்சாலோ, இல்லை நீங்கள் போய் ஸ்க்ராட்ச் பண்ணாலோ, என்ன பண்ணாலும் ஒரு சில மணி நேரம் ஆக தன்னைத்தானே ஹீல் பண்ணி குணப்படுத்தி. ஸோ அதோட எஸ்ஓடியும் அந்த முட்டுன்னு சொல்லுவோம், அதோட ஸ்டெம் செல்லும் நம்மளோட ஹியூமனோட ஸ்டெம் செல்ஸும் மோர் தென் 80% மேட்ச் ஆகும். இதே அனிமலோட ஸ்டெம் செல்ஸ் நமக்கு மேட்ச் ஆகாது. அதை ரிசர்ச் பண்ணக்கூடாது, ஹூலேருந்து பேன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அனிமலோட ஸ்டெம் செல்ஸ் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது பாக்டீரியா, வைரஸ் பரவி ஏதாவது ஏடாகூடமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா
அது வந்து நமக்கு வைரஸ் ஃபார்ம் ஆகிடும், பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும். உதாரணத்துக்கு கோவிட் வந்தது, ஹியூமனுக்கு வந்தது. ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், வீட்டிலே இருக்க சொன்னோம், கவர்மெண்ட் வீட்டிலே இருந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க. இதே அனிமலுக்கு வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அனிமலோட ஸ்டெம் செல்ஸ் ரிசர்ச் பண்ணக்கூடாது, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன், நீங்கள் ஸ்டெம் செல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குழந்தை பிறக்கும்போது தொப்புள் கொடியில் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள் புத்திசாலித்தனமாக எடுத்து வச்சுருப்பாங்க. தாயத்தில் போட்டு வச்சுருப்பாங்க, கழுத்தில், இடுப்பில், வெள்ளிலையோ கோல்டுலேயோ செம்புலையோ வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது தீராத வியாதி வந்தால் அந்த துப்புள் கொடி எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு சிட்டிகை எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் அம்மியில் அரைச்சி சுடுதண்ணிலையோ பாலிலையோ கலந்து கொடுப்பாங்க. எப்படியாப்பட்ட வியாதி, இன்க்ளூடிங் கேன்சர் முதல் கொண்டு எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் குணமாயிடும். ஸோ காலப்போக்கில் மாடலிங் வேர்ல்டு ஆக 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 நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அதாவது சும்மா மூட நம்பிக்கை, கந்திஷ்டிக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் இன்றைக்கி அவேர்னஸ்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பெரிய பெரிய சிட்டிலாம் பேங்க்கே வந்துடுச்சு. அந்த குழந்தை பிறந்தோடனே அதை -40 டிகிரி செல்சியஸில் எடுத்து வைக்கிறாங்க. ஏன் -40 டிகிரி செல்சியஸில் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து நம்ம தண்ணி படக்கூடாது, வெயில் படக்கூடாது, அதாவது நினையக்கூடாது. குளிர்காலத்தில் இதாகும், வார்மப் ஆகும், இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது, வெயில் படக்கூடாது, காஞ்சி போய்டும், அந்த மருத்துவ குணம் காஞ்சி போய்டும். ஸோ அதனால் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க. அதனால தான் தாயத்தில் முன்னோர்கள் புத்திசாலித்தமாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அது வந்து ஹியூமனோட ஸ்டெம் செல்ஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த குழந்தை இது பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைக்கு 100% யூஸ் ஆகுதுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு 90%, தாத்தா பாட்டிக்கு 80%, இப்படி பர்சன்டேஜ் வேரிஃபை ஆகணும். அந்த RNA DNA யார் யாருக்கு மேட்ச் ஆகுதோ ஸோ எல்லாருக்குமே மேட்ச் ஆகும். அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் மேட்ச் ஆகும். பட் இந்த STC30ங்கிற ப்ராடக்ட்